வெல்கம் டு ஆர்எல் என்சைக்ளோபீடியா. இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டென்சஸ் தான். டென்சஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா வீடியோ கீழே லிங்க் எடுத்துருப்போம். அந்த லிங்க்கில் நீங்கள் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுப்பீங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுப்பீங்க. இதுக்கு இடையில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டையும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன அப்படின்னா ப்ரெசண்ட்டில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்காக நம்ம நிறையா திங்க் பண்ண தேவையில்லை, நிறைய யோசிக்க தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ரொம்ப 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 ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம டிவி பார்த்துட்ருக்கோன்னா ஐ ஆம் வாட்சிங் டிவி. இப்போ நம்ம விளையாண்டுருக்கோன்னா ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட், ஐ ஆம் பிளேயிங் செஸ், இந்த மாதிரி தான் சரிங்களா. ஸோ நம்ம ப்ரெசண்ட்டில் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ படிச்சுட்டு இருக்கோன்னா ஐ ஆம் ரீடிங் நவ், இப்போ ரைட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா ஐ ஆம் ரைட்டிங் நவ். ஸோ இந்த மாதிரி தான் சரிங்களா. ஸோ ப்ரெசண்ட்டில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதுதாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. இது ரொம்ப 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 ஈஸியான ஒன்று தான். வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர் நவ். இப்பொழுது நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறேன். அதாவது ப்ரெசண்ட்டில் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒரு லெட்டர் எழுதிட்டுருக்கேன். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் எ ஃபேக்டரி அட் ப்ரெசண்ட். ஸோ அவங்க எங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க, இப்போது ஒரு பொண்ணு பார்க்க வராங்க, இல்லை பக்கத்து வீட்டிலேருந்து கேட்குறாங்க இங்கே அவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்க, எங்கே வேலை பார்த்துருக்காங்கன்னா இப்போ அவங்க ஒரு ஃபேக்டரியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. சரியா, அது கண்டினியூஸான ஒன்று தான். ஏன்னா அவங்க இப்போ என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னா ஒரு ஃபேக்டரியில் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கண்டினியூஸான செயல் தான். ஏன்னா இப்போ அவங்க ஃபேக்டரியில் வேலை பார்த்துருக்காங்க, அவங்க வேறு எங்கேயும் வேலை பார்க்கல. ஸோ கண்டினியூஸாக என்ன பண்ணுவாங்க, அங்கே தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ அதனால் அதை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் நம்ம சொல்லணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட் நவ். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரெசன்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்குமே எது முன்னாடி சென்டென்ஸில் செகண்ட் சென்டென்ஸில் ஹீஸ் ஒர்க்கிங் இன் எ ஃபேக்ட்ரி அட் ப்ரெசன்ட் அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க, ஒரு ஃபேக்ட்ரிலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, வேற எங்கேயும் அவங்க ஒர்க் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு 10th படிக்கிறேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே அவங்க அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏன்னா அட் ப்ரெசென்ட் வரைக்குமே அவங்க அதே ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கிற விஷயனால அது ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஸ்டில் ஷீ இஸ் டூயிங் ஹர் டியூட்டி. ஸ்டில் ஹீ இஸ் டூயிங் ஹர் டியூட்டி அப்படின்னா இப்போ வரைக்குமே அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க, ஸ்டில் அப்படின்னா இப்போ வரைக்கும் சரிங்களா. இப்போ வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட டியூட்டி தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, வேறு எதுவும் பார்க்கல. இப்போ வரைக்கும் அவங்களோட டியூட்டி மட்டும் தான் பார்த்துட்டே இருக்காங்க சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும், வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து இருக்கும், ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் சரிங்களா, சப்ஜெக்ட் ஐ இருக்குது, ஐ ஆம் இருக்குது. ஸோ அதனுடைய ரைட்டிங் வெர்பில் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துருச்சு. செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீ இருக்குது, அண்ட் வெர்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு. ஸோ ஒர்க்கினுடைய கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் சரிங்களா. ஸோ அதனால வெர்போட எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்மோட வந்தால் அது என்னது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த கீவேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. சப்ஜெக்ட் இருக்கும், சப்ஜெக்டில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெர்போட ஐஎன்ஜி வந்திருக்கும், ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். இவ்வளோ தாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கீவேர்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நவ், ஸ்டில், டுநைட், அட் ப்ரெசன்ட், அட் தி மூமெண்ட், அட் திஸ் டைம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம அந்த அட் ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதான். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே அதுவும் கண்டினியூஸ் டென்ஸில் தான் வரும். இல்லை ஒரு இடத்துல ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலுமே வந்து நம்மளுடைய ஒர்க்கிங்கை பற்றி சொல்லும்போது நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் நம்ம அதை வந்து சொல்லி ஆகணும். சரிங்களா? ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். மெயினாக வந்து நீங்கள் எதை ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா டென்ஸ் ஃபார்மை மட்டும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களால் டென்சஸில் வந்து பிச்சு உதற முடியும். ஸோ திரும்ப சொல்கிறேன், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான டென்ஸ் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். நம்மளால் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், பேச முடியும். எதுக்குமே வந்து பயப்பட தேவை இல்லை. அவ்வளோதாங்க ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த வீடியோ இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.